2 தீச்செயல்கள் செய்தார்கள். இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். 2 தீச்செயல்கள் செய்தார்கள். யாரு? இந்த மனுக்குலம். நிறைய இருந்தாலும் 2 முக்கியமாக குறிப்பிடுகிறார். ஒன்று, என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். ஒன்று, பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். இஸ்ராயல் மக்கள் வருகின்ற பொழுது ஆண்டவரை புறக்கணித்தார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரோ அவருக்குரிய இடத்துக்கு வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்தார்கள். அது ஒட்டுமொத்த வெளிப்பார்த்தா சிறையில் அறைந்து கொள்ளும் என்று சொல்லி எல்லோரும் கொக்கரித்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்தார்கள். அதுபோல அவர்தான் பொங்கி வழிந்தோடும் ஜீவ நீரூற்று, ஆசீர்வதிப்பவர், விடுதலை கொடுப்பவர், வல்லமை கொடுப்பவர், வாழ்வு கொடுப்பவர், பரிசுத்தப்படுத்துபவர், மன்னிப்பவர், உயர்த்துபவர், மகிமைக்கு நம்மை எட்டுச் சொல்வது எல்லாமே அவர் தான். எல்லா விதமான ஆசைதான் அவர் தான். பொங்கி வழிந்தோடு நீரூற்றாக இருக்குது. ஆனால் அவரை இந்த உலகம் புறக்கணிக்கிறது. மனிதர்களை உயர்த்துகிறது, மனிதனை நம்பி செல்கிறது, உலகத்தை நம்பி செல்லுகிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்கு புரியாமல். 2வது தப்பு என்ன பண்ணுறாங்கனாக்கா, தண்ணியை ஊற்றினா தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென அவர்களை படைத்துக் கொள்கிறார்கள். பொங்கி வழும் நீரூட்டு அவர் தான். ஆனால் அவங்க என்ன செய்யறானாக்கா, அவரை ஒதுக்கிட்டு தங்களுக்கு ஓட்டை தொட்டியை கட்டிக்கிறாங்க. அந்த உலகத்தில் வர்றது எல்லாம் உள்ளே போட்டால் எல்லாமே அந்த ஓட்டையிலே போயிடுது. இதுவும் நிலைத்திருப்பதில்லை. ஆகவே இந்த 2 தீச்செயல்களை நாம் செய்யாதபடி கவனமாக இருக்க வேண்டும். கடவுளை புறக்கணிக்கக்கூடாது. நமக்கென்று ஒரு நற்கருணை பேழையை நாம் இதயத்தில் ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவரிடத்தில் வேண்ட வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது எல்லா விதமான ஆற்றலையும் சுமக்கிற ஆலயமாக நாம் மாறுவோம். நற்கருணை பேழையாக இருப்போம். புதிய உடன்படிக்கையில் இணைவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.